ஆமா ஆமா பாத்துக்கணும் ஆமா பாத்து விட ஏன்டா வயசான காலத்துல இவ்வளவு பெரிய வீட கட்டி வச்சு உயிரை வாங்குற ஐயப்பா பெருமாளே நீ தான் ஓட்ட வீட்டுல மாய ஒருத்தருக்கு எங்க வந்து இருக்க மாட்டேன் கூட ஏண்டா சொல்றது ஓட்டு வீடு நீ சின்ன வயசுல அங்க இருந்தா வளர்ந்த தெரியும்ல அவ்வளவு பெரிய வீடு அது என்ன ஓட்டு வீடுன்னு சொல்ற எவ்வளவு சொல்லிமா இல்ல நீ எதுவுமே குடுக்காதம்மா சொத்து எல்லாமே அவங்களுக்கு அப்பதான் புரியும் சொத்து ஒரு பைசா கிடைக்காதுடா எல்லாம் மகளை குடுத்துருவேன் பாத்துக்க சொத்து மொத்தத்தை நீ ஆட்டை போடலாம் பாக்குறியா ஆட்டை ஒண்ணு யாரும் போடல உங்க பொண்டாட்டி நான் ஏன் கொடுக்க மாட்டேன் ஜட்டி போடாம ஓடுனது அந்த வீட்டுலதான் டேய் என்னடா சின்ன வீடு பெரிய வீடு பேசிட்டு இருக்க அது ஓட்டு வீடு எல்லாம் இருக்கு அங்க போய் யாரு ஜட்டி போடாம ஓடுனது அந்த வீட்ல தான் அதுக்காக பேண்ட் போட்டு வந்தது அந்த வீட்ல தான் அதுலதான் படிச்சு படுத்து உருண்டு ஆடிட்டு கிடந்த அந்த ஆத்துல தான் இந்த வீடு எப்படி இருக்கு அந்த வீடு எப்படி இருக்கு இந்த வீடு பொண்டாட்டி கட்டின உடனே பின்னாடியே வந்துட்டான் ஒரு வீட்டுக்காக ஏசி போட்டு படுத்து எப்படி இருக்கு ஏசிக்காக பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டான் பொம்பனாட்டி அந்த மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு எனக்கு கொண்டு வந்திருக்கான் அதனால ஒரு பேச்சு கேட்க மாட்டேன் சின்ன வயசுல இருந்து யார் எது சொன்னா நம்பி போற மண்ணு என் பணத்துல கட்டின வீடு பணத்துல கட்டல அதிகாரம் மட்டும் பண்ணிட்டு சரி எங்க என்னோட மாட்டு பொண்ணுங்க எங்க வீட்டுல இருக்கா வீடுதாங்கிறதே இல்ல நான் சொல்றேன் புடவை கட்டிட்டு வந்துட்டு என்ன புடவை கட்டினாங்களா இல்ல என்ன அந்த மாதிரி சுடிதார் போடுறோம் அப்படியேதான் இருக்கா நீ மாத்தல அம்புஜம் அம்மா கொஞ்சம் தேர்த்த எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டேன் என்ன புது பொண்ணு வந்து இவ்வளோ மினிக்கிட்டாலே இது இந்தம்மா நீங்க மாப்பிள்ளை பார்க்க வராளா உங்களுக்கு இல்லையே அப்புறம் என்ன இவ்ளோ நல்லா நீ புடவை கட்டிட்டு இருக்கேன் வீட்ல தானே இருக்க இல்ல உங்க அக்கா நீ எங்க கிளப் பப்புன்னு போறியா போறேன் நான் வீட்ல தான் இருக்கேன் ஆஹா இவ்வளவு இன்னும் தயார் பண்ணல வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வரணும்ல கவுட்டு இதுக்காச்சும் உதவுறாளேதான் அவ்வளவுதான் ஏதோ ஒரு அதுக்கு அம்புஜத்துக்கு புரிய மாட்டேன் அவங்க அக்கா பத்தி வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கு இல்லாத வேலைக்காரியா இருக்காது என் பையன்ட்ட வாங்கிக்கோ ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் நீ 10,000 வேணுமா இதுக்காச்சும் உதவுறே போய் ஆத்துல வேலை இருந்தா பாரு அக்காவும் தங்க இது ஒரு ஆள் சரி டேய் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் சொல்லு என்ன பேசணும் ஏண்டா சரோ பொண்ணுக்கு என்னடா குறைச்ச நல்லாதான் இருக்கா அத விட்டுட்டு உன்னோட ஆத்துக்காரி பேச்சு கேட்டு அப்படியே முந்தானே புடிச்சிட்டே போய் கொண்டு பார்த்தேலாமா நான் எவ்வளவு வாட்டி சொன்னேமா அவன் நல்லா இருக்கானே முதல்ல கருவண்டி இதையும் போய் பாட்டு வந்தா அது வேணாண்டினே அப்புறம் ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்தா அது காது செவிடு அதுவும் வேண்டான்னு சொன்னேன் நானு ஏண்டா 7வது படிச்சவ 10வது படிச்சவ சொல்லிட்டு ஒன்னொன்னா போய் பாத்துட்டு இருக்கேலே என்ன கொலமோ கோத்திரமோ எல்லாத்தையும் கண்டுக்கிறாளா இல்லையா ஆச்சாரமா இருக்கணும்னு பார்த்தா இவ என்னடானா இப்படி ஆச்சாரமே இல்லாத இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறாங்க அவ பழகுறேன் இப்படி பிராமணரோட பழகுற எல்லாருமே கலந்து பழகுற அவ கிளப்ல கலந்து பழகுறா நீ எதுக்கு ஆடிட்டு விடுற நான் எங்க சொன்னேன் என்ன சொன்னமா உன் பொண்ணை கட்டலாம் சொன்னா இல்லையா கட்டிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு என்ன பண்ணியே இது பண்ணியே தெரியாது கட்டினா சரோவோட பொண்ணை தான் கட்டணும் சரி புரியுதா சரோ மாதிரி அந்த பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருந்தது எனக்கு கூட ஏதோ இல்லாம நான் சொல்லிட்டேன் அவருக்கு என்ன வேணும் செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இருக்கிறது ஒரு பொண்ணுதான் எல்லாமே அவங்களுக்கு தான் உடனே செய்வேன் அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம் அப்புறம் நீ வேற சொத்து கொடுக்க போற எனக்கு அதுல அதுவும் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு சரோவோட பொண்ணை மட்டும் நீ கட்டல உங்க சொத்துல ஒரு மயா பைசா நான் கட்டுறேன் அவன் பேரண்ட் நீ சொல்லிட்டு போ பேரன் அவன் அம்மா பேச்சு கேட்டுதான் ஆடுறான் அவனுக்கு சுயமூட கிடையாது அவனும் நம்ம பக்கத்துல இருக்கு சுயமூட கிடையாது அவன் நான் தான் பார்த்தேன் அவன் சரியா சுத்த சாம்பாரா இருக்கான்டா யாரு இங்க பாருங்க அவங்க அம்மா ஒரு பக்கம் அதுல இந்த அம்புஜமும் ஏத்தி விட்டுடுது சமையல் பண்ணுதல் நம்மள போட்டு வறுத்து எடுக்குது இப்ப கூட பேசாத அதை விட்டு கேட்டுட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேலையா இருக்கு காதுல வெந்நீரை காய்ச்சி ஊத்துறாங்க நீ என்ன செய்வே இல்லையா மாமியார் என்னென்ன பேசினா தெரியுமா என்னடி பேசின மாமியார் மாதிரி உலகத்துல பார்க்கவே முடியாது என்ன பொம்மநாட்டியவ அத்திமேர் வேற என்ன வேற பேசுறாரு வேலைக்காரியா நீ வச்சுருக்கீங்க அதுக்காக தான் இது கூட அவர் கிடக்குறாருடி நம்ம உறவு எப்படி அக்கா தங்க உறவுக்குள்ள யார் வேணாலும் வந்துட முடியுமாடி நீ அவர் கிடக்குறாரு அவ ஏத்தி விடுவா அவளுக்கு அதே வேலைதான் புரியுறதா நீ எனக்கு சமைச்சு நீ எங்க வைக்கிற பத்தியா ஆத்த நன்னா பாத்துக்கிற பத்தியா அது ரெண்டும் வரும் அந்த ஆட்டிட்டு போகும் இதுக்குதான் அவ பொண்ணு வேண்டான்னு சொன்னா இந்த கேட்டு பிராமணன் கேட்க மாட்டேங்கிறது பங்கஜா சொல்லுங்க நம்ம பையன் அபிஷேக் என்னோட சரவோட பொண்ணே கட்டிக்கலான்னு கொண்டு நானும் அம்மா தான் முடிவு எடுத்துருக்கோம்
நல்லா உட்கார்ந்து வேற பொண்ணு இருங்கோ இருங்கோ நல்லா உட்கார்ந்து நான் போன பிற்பாடு 3 பேர் உட்கார்ந்து நல்லா கூட்டு மாநாடு பண்ணிருப்பேன். ஏற்கனவே நீங்க ரொம்ப அதெல்லாம் நல்லா பேசுவாருடி. அவருக்கு வாய் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. கொஞ்ச நஞ்சம் இல்ல, ஏத்தி விடுறா ஏத்தினே இருக்காரு. தங்க பொண்ணுக்கு என்னடி குறைச்சல்? இருங்கோ அண்ணா இருங்கோ. உன் தங்க பொண்ணுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. ஆனா உன் தங்கையே ஒரு குறைச்சல் தான். அவளே ஒரு வாயாடி, உங்க அம்மா ஒரு டபுள் வாயாடி, அவ பொண்ணு பெத்து வச்சிருக்கிற பொண்ணு ட்ரிபிள் வாயாடி. நான் சாகணுமா? நீ ரொம்ப உனக்கு நான் இல்லன்னு வச்சுக்கோய, ஒரு நாய் கூட உன் கூட குப்பை கொட்டி இருக்காது. வாயாடி குடும்பம் தான். ரெண்டாவது அம்மாவோட ஷேர் நமக்கு வந்துடும். அது ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஒரு ஷேர், அவளோட ஷேர், தங்க ஷேர் அதையும் கொடுத்துறான்ட்டா. கணக்கு பண்ணிக்கோ. கொஞ்சம் அவசரப்பட்டு நல்ல அழகான படிச்ச நம்ம நல்ல கோத்திரத்தை பிறந்த பொண்ணு, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, அபிஷேகம் நல்லா பார்த்துப்பா. கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. கண்டது நாயை கூட்டு வந்து வீட்டுக்கு நாசம் பண்ணாது. இல்லையே காசு தான் அதிபே, காசு திமிரா இருப்பாளே, மதிக்க மாட்டாளே. உங்க அம்மா மதிக்கிறாள் என்ன? அவன் 2 பேரும் பாத்துக்கிறா. அபிஷேகம் மதிக்காம போனா அபிஷேகம் போடா ஒப்பாடு இருந்துட்டு போறா. உனக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா அப்பா சொல்லுது கேளு. உங்க அம்மா பற்றி கேட்காத. நல்லா அழகா இருக்கா, ஃபாரின்ல படிச்சிருக்கா, உன்னோட படிப்பு அதிகம், நல்லா இங்க வந்தாலும் இந்தியாவில் நல்ல சம்பளம் கிடைக்கும். அத்தை வந்து எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டா. என்னென்ன சீர் சர்ச்சு, உனக்கு பேண்ட்டு ஷர்ட்டு, கார் வேணுமா, பிஎம்டபிள்யூ கார் வேணுமா, உனக்கு செயின் வேணுமா, முதல்ல எல்லாம் போடுறேன்ட்டா. என்னடா வேணும்? நீங்க அம்மா வச்சு கேட்கும் போது நான் அம்மா வச்சு கேட்க கூடாது. கேளு யாரு யாராவது உன்னை வந்து நான் வந்து நாசமா போறதுக்கு சொல்லுவேனடா. இவ்வளவு தூரம் என் குழந்தைய அழகு ராஜா, என் அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிற என் குழந்தைய எப்படி வளர்த்திருக்கேன்? நல்ல ஹை ரிச் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேன். ரிச் காலேஜ்ல தான் அவனுக்கு படிக்க வச்சேன். நல்ல நல்ல ஜாப்ல இருக்கான். அவன் என்ன கேக்குறானோ, புல்லட்டா புல்லட், கார் கேட்டானா கார், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அவன் என்ன குறையில வச்சிருக்கேன்? ஆமா, பின்ன என் பிள்ளைக்கு நான் வாங்கி தராம ரோட்ல பரவாயில்ல வாங்கி தருவான். இன்னும் எல்லாம் வாங்கி கொடுத்தா இன்னும் ஊர்ல அது ஒரு சைடு இருக்கு. உனக்கு நல்ல பொண்ணை கட்டணும்னு நான் நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை பாக்குறேன். உங்க அம்மா வந்து இருட்டுல புடிச்ச குழக்கட்டையே கட்ட போறா. ஏன் இருட்டுல புடிச்ச குழக்கட்டை? எல்லாம் நல்லாதான் இருப்பா பொண்ணு. அப்புறம் வாழ்க்கை கூட அழாத, கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை பலி வச்சிடாது. இருங்க சொல்றது கேளுங்க. அந்த கதை ஒரு சைடு இருக்கட்டும். என் தங்கை என்ன, நீங்க உங்க அம்மாவும் உங்க நாத்தனாரும் வறுத்து எடுத்திருக்காளா? என்னமோ வந்து வெயில் காசு இல்லாத வேலைக்காரின்னு சொன்னாலும் எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு வந்து தான் சொல்லியிருக்கா. அதுக்குதான் ஆத்துல வச்சுட்டு போறது. என்ன நன்னா அவ கையால காஃபி போட்டா டன்னு டன்னா வாங்கி வாங்கி கொட்டிட்டேல. 10 நாள் வயசானவ பிரச்சனை உண்டாகுது. உன் தங்கதான் என்னத்த பிரச்சனை உண்டாகுது? வாய் நல்லா மூடிட்டு உட்கார வேலைக்காரி போட்டுனா என்னடா கிட்டாங்க சத்தம்? நான் வந்துட்டா பாருங்க. எங்கடா கிட்டு அங்க சத்தம்ன்றா. நீயும் பூஜா தூக்கிட்டு போ. எனக்கு தூக்கத்துக்கு பேரா தூக்கிட்டு போ. அம்மா கேண்டி அப்பறடா நீ தாய்க்கு பின்தாண்டி. டேய் கிட்டு, தானத்துக்கு பின் தாய் இல்ல. டேய் கிட்டு இங்க வாடா ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க வாடா ஒரு நிமிஷம். கிட்டு கேக்குதா? சாரா அங்க பாரு. ஆமா இதுல கூட கொடுமைக்காரியா இருக்கா பாரு. ஆமா ஆமா ஆமா, அப்படியே நான் அம்புச்ச முழிச்சு வச்ச மாதிரி இருக்கு பாரு. அதுதான் பங்கஜம். இங்க மட்டும் ஆமா போடு நல்லா ஆத்துல. என்னடா மணி 2:30 இன்னும் வந்து என்னடா சாப்பாடு என்னடா பண்றது? சாப்பாடு ரெடியா இருக்கு. வாத்திர இப்படிதான் பண்ணுவாளா? சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. அம்புஜா என்ன மாமி? என்ன அம்புஜா இன்னும் சாப்பாடு ரெடியா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. ஆத்துல இருக்கும் போதுலாம் பங்கஜ கரெக்டா 12-1 மணிக்கெல்லாம் எல்லாமே ஆக்கி முடிச்சிட்டேப்பா. பைனாப்பிள் சாத்தமுது, சாதம், முருங்கைக்காய் சாம்பார், இதெல்லாம் அங்கேயே வச்சிட்டு இருந்தா அப்படியே அங்க இருந்து குதிச்சு வந்து ஏன் வாய்க்குள்ள குழம்பு போகுமா? செய்யலையா? ஓகே நீங்க வாங்கோ. ஏன் நாங்க வயசாகாலத்துல என்னாலே வைக்கிறேங்கிற? போய் தட்டை எடுத்துட்டு வா, போ. அம்மா மோர் குழம்பு செய்யலையே. ஆமா மோர் குழம்பு எங்க? மோர் குழம்பு செய்யல. எனக்கு பிடிக்கும் செய்ய உன் பங்கஜ உனக்கு சொல்லலையாமா? இல்ல நான் தான் நாளைக்கு பண்ணலாம்னு. எங்க என் மாட்டு பொண்ணுக்கு எல்லாம் தெரியுது. எல்லாம் மேக்கப் பண்ணி போகதான் தெரியுது. அம்மா அவளுக்கு ஊரு சுத்தவே டைம் தெரியாது. ஆமா இங்க பாரு, ரொம்ப வாய் பேசாத. என்கிட்ட இந்த வாய் வச்சுக்காத. என்கிட்ட இந்த வாய் நீள வச்சுக்காத.
என் சொத்து மட்டும் இல்லாம இப்ப என்னோட சரவோட சொத்தி ஆட்டையை போட போறீங்க. உங்க சொத்தெல்லாம் புரியுதா? வேண்டாண்டி நீ என்ன வேண்டான்றது? போய் உன் பக்கத்துல உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, உங்க ஆத்துக்கு போக வேண்டியதானே. அதனால நான் இங்க இருக்கேன். நீ விடு சரோ, எதுக்கு இவ கிட்ட நீ வந்து பேசிட்டீங்க? அக்கா சொல்லணும். அண்ணன் போடுறதுக்கு ஒரு கிண்ணம் இருக்கா, அத பார்த்தா போதும். மாமி எங்க அக்கா சொல்லணும், நீங்க சொல்லாதீங்க. நான் உள்ள உட்காந்து அவன் இரும்பிட்டு இருக்கான் அந்த அபிஷேக். அத பாக்கிறதுக்கு ஒரு ஆத்துல ஒரு பொம்மநாட்டி ஒண்ணுக்கு 2 இருந்தாலும் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு அவங்க மருந்து கொடுத்துருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கு. போய் பேசாம போய் சாப்பாடு எடுத்து போ. சரி வரேன். இதுக்காச்சு என்னத்த சொல்றது, எல்லாம் கூப்பிட்டு படிச்சு சொல்லுதா. ஒன்ன சொல்லணும்டா, நல்லா இது பண்ணி வச்சிருக்கோம். கேளுமா, ஒரு வேலைக்காரி போட்டா 15,000 சம்பளம் தரணும். காசு இல்லாத இந்த மாமி வேலைக்காரி. ஆமா, அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ கொடுத்த உடனே வாங்கி சாப்பிடணுமா? ஆமா. எடுத்து வை, அந்த டேபிள் எடுத்து வைங்க. காலெல்லாம் வலிக்குது, எடுத்து அப்படியே குடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தெரியுது இல்ல. என்ன பண்ணுது? எடுத்து வைக்க சொன்னா மறுபடியும் உள்ள போயிட்டேன். வச்சிட்டேன் மாமி, வச்சிட்டேன். இங்க வேணா அந்த டேபிள் டேபிள் வந்து இங்க வையா போட்டு போச்சு. வைங்க. வயசானவா வா, அவளுக்கு அது கூட வர முடியாது. அந்த கீழே கூட தெரியாம நோக்க. எழுந்து அக்காக்கு தெரியாத நமக்கு தெரியுது. வைங்க. அவளுக்கு குதிராட்டம் வந்திருக்கா உங்க அக்கா. நீங்க சாப்பிட தெரிய போய் தண்ணி எடுத்துரும் போ. நீங்களே சாப்பிடலையாடா? நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. நான் சாப்பிடலப்பா. அம்மா கையால ஊட்டிட்டு ரொம்ப மாசம் ஆச்சு. சாப்பிடு. இந்த அப்பா, உப்பே இல்லப்பா, ரொம்ப காரம் வேற இருக்காமாப்பா. சாப்பிட்டு பாருங்க, இருடா தங்கம். சாப்பிட்டு பாருங்க. மனுஷன் வாய் எப்பால இது? ஏன் நல்லா இருக்கே? என்ன இப்படிதான் உனக்கு வந்து பக்கத்துல சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வயசான அவளுக்கு வந்து எப்படி பாத்துருக்கான்னு தெரியல. நீ எல்லாம் என்ன ஒரு பொம்பளாட்டி ஆத்துல இருக்க. போ போய் உப்பு போட்டு நல்லா செஞ்சு எடுத்துறா போ. நல்லாதான் இருக்கு. இதுதான் நாங்க நீயே மாட்டேன். அந்த காலத்துல பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது தெரியல. சாப்பாடு உப்பு சப்பு இல்லாம சமைச்சு போட்டாலே என்னத்த சாப்பிடுறதா மனுஷன்? அதான் நீ எங்க ரோட்ல இருக்கா? அது மட்டும் என்னடி நல்லா இருக்கும், வச்சுட்டு வா. அதெல்லாம் சாப்பிடாத. அந்த பங்கஜ உரட்ட நீ வச்சுக்கிறேன். என்ன வந்தாச்சா? என்ன சாப்பிடலாமா? நல்லா தங்க சாப்பாடு போட்டா வயிறு நிறைய, வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. நல்லா சமையல் பண்ணுவாளே, நல்லா பண்ணி கிழிச்சா. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணுவா. உப்பு இல்ல சப்பு இல்ல, உப்பு இல்லாத சாப்பாடு குப்பை இல்லங்கிற மாதிரி உப்பு அம்மா, சப்பு சமைக்கிறாங்க. பிபி சுகர் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, உப்பு எல்லாம் கொஞ்சம் குறைச்சு சாப்பிட்டாதான் ஆத்துக்கார கூட கேட்க மாட்டார், புரியுதா? அதுதான் எனக்கு தெரியுமே. எங்க மாமனார் வாயே திறக்க மாட்டாரு. எப்படி இருக்கா? ஐயோ, அது மாதிரி எங்க மாமனார் மாதிரி இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். என் புருஷனும் இருக்காரு, என்ன கொண்டு போய் தெருவுல விப்பார். ஓ புருஷனுக்கு என்ன ஓட்ட? பாத்தியா எப்படி சொல்ற பாரு. தெருவுல கொண்டு போய் விப்பார். எப்படி நான் வந்து பாத்துட்டே இருக்கேன். அவர் நீங்க தான் ரொம்ப இதா பேசுறீங்க தவிர அவர் எங்க பேசுறாரு? நான் எங்க பேசல, என் பையன் எங்கேயுமே பேசுறான். எல்லாமே அவளுக்கும் சேர்த்து பேசுறாங்க. அதையே பேசிட்டு இருக்காது இல்லம்மா. அவர் வந்து உங்க புள்ளங்கிறதுக்காக வைர ஊசிங்கிறதுக்காக எடுத்து கண்ணுல குத்திக்க முடியாது. அவர் என்ன அப்படியே என்ன வித்துதான் வைப்பாரு. எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் போட்டு தள்ளுறது அவருக்கு வேலையே. எப்படி பேசுற பாரு. வாய் விடுங்கம்மா. தெரிஞ்சதானே வாய். சரி பங்கஜம், உன்ன நான் என்ன சொன்னேன்? உள்ள போயிட்டு பொரியல் கூட்டல வையும் தானே சொன்னேன். என்ன வச்சாச்சு? எங்க வச்சே? மோர் குழம்பு செஞ்சியா? செஞ்சாச்சு. அம்புஜா, நீ கொஞ்சம் பாரு அம்புஜம், எனக்கு கறிவே இதுல இருந்து எல்லாமே சமைச்சு கொடுக்குறேன், புரியுதா? இந்த நின்னுகிட்டு மசான்னு ஆடிதான் நீங்க எல்லாம் சமைச்சாச்சு மாமி. என்ன சமைச்ச? கறி அமுது. அதுவும் உப்பு இல்லாம தான் கிடக்கு. உப்பு ஒண்ணு இருக்கும், இன்னும் உரப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. உங்களுக்கு வயசாயிடுதுல. அம்புஜா, வயசாயிடுச்சுன்னா பேசாத. அம்புஜா வாய் என்ன நீளுது? எங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உங்க அம்மா கிட்ட போய் பேசிக்கோ, சரியா? இல்ல உங்க ஆத்துக்கு போயிட்டு நீ எது வேணும் பேசிக்கோ. எங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எங்க மன்னி பேர் வேணுமே பேசலாம். மன்னியோட சரி விடுங்க, எல்லாருமா சேர்ந்து ஏன் என் தங்கையை போட்டு வறுத்தெடுக்கிறீர்கள்? என் தங்கைக்கு இங்க வரைக்கும் வாய் ஒண்ணும் நீளமா, கும்பகோணம் வரைக்கும் வாய் ஒண்ணும் நீளல. நல்லா சாப்பிட்டேல வழிச்சு அம்புஜா இன்னும் 4 பஜ்ஜியை போடு, அம்புஜா 4 வெங்காய பஜ்ஜியை போடுன்னு கேட்டு வாங்கி தங்கையிட்ட கொஞ்சம் நம்ம பேசிக்கலாம். அவங்க கொஞ்சம் உள்ள போக சொல்லியா, நம்ம ஃபேமிலி. ஏன் இதுவும் என் தங்கையும் என் ஃபேமிலி தான். போயிட்டு எனக்கு அந்த அது என்னது சாத்துக்குடி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ. போய் தொலை, சாத்துக்குடி ஜூஸ். போய் தொலை. எனக்கு கொஞ்சம் தொலைக்கிறது. எனக்கு மாமியாரா போயிட்டா எம்மா. ஐயோ பஜாரி ரொம்ப தெரியுமா? இப்பதான் ஆடிட்டு போறான். எல்லாம் இந்த சரி, இல்ல என்னத்த சொல்றாரு. சரி பங்கஜம், சொல்லுங்கம்மா.
உன் பையன் கல்யாணத்துல என்ன முடிவு தான் எடுத்திருக்க? 2 இடம் பார்த்துருக்கோமா. ஒரு இடத்துல பொண்ணு சரியில்லை, 2வது இடத்துல பொண்ணு அப்படி கிளி கொஞ்சிருது, அவ்வளோ அழகா இருக்கா. என்ன ஒண்ணு 7வது தான் படிச்சிருக்கா. நம்ம படிச்சா என்ன படிக்கலைன்னா என்ன, நம்ம வாட்டில நம்ம அபிஷேக் வீட்லயே வெண்ணெய் வச்சுக்கிட்டு இருடா நீ. அதான் எல்லாம் சொல்லிட்டே இல்ல, நான் என் மாட்டு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். வீட்லயே ஒரு வெண்ணெய் வச்சுக்கிட்டு நீ என்னத்துக்கு வெளியில போய் தேடிட்டு இருக்க? நீ என்னதான் வெளியில போய் வெண்ணெய் மாதிரி ஒரு அழகா மொழு மொழுன்னு தேடினாலும் என் சரோட பொண்ணு மாதிரி கிடைக்குமா உனக்கு? சொல்லு. பெரிய மனுஷியா நான் சொல்றேன், புரியுதா? நிறைய தலைமுறை பார்த்து பேரன் பேத்தி எடுத்து இன்னைக்கு எனக்கு இங்க ஒரு பேரன் இருக்கானே, இன்னும் 2 பசங்க எல்லாத்தையும் பார்த்து அனுபவத்தை சொல்றேன். என்னோட சரோட பொண்ணை கட்டி வை, உன் பையனுக்கு கட்டி வை, கல்யாணம் பண்ணி வை, புரியுதா? உனக்கும் சரி இவனுக்கும் சரி பக்குவம் பத்தாது. வாழ்ந்து முடிச்ச கிளவியா ஒரு அனுபவத்துல சொல்றதை கேட்டு நடந்துக்க. உனக்கு தேவையானது என்ன? அவளோட பங்கோட சொத்துமே என்ன பண்ணுவா, இவளுக்கு தருவா, புரியுதா? உனக்கு சொத்துக்கு சொத்து வருது, மகாலட்சுமி முத்துக்கு முத்து வருது. அதை விட உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன்? உட்காந்து என் மூச்சு வரைச்சு பார்க்காத. அதை யோசிக்கிறேம்மா. வாத்துக்காரர் பார்த்தா போதும், நான் இவ்வளவு நேரம் பார்க்கணுங்கிறது எனக்கு மூச்சு. வாத்துக்காரர் பார்த்தா போதும், நான் உட்காந்து வரைச்சு பார்க்கணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. அவ உள்ள போனா ஆடிட்டு உள்ளே கிடக்குறான். ஏடா அட்லீஸ்ட் காப்பி தனியாச்சும் கொடுக்க சொல்லுடா. காப்பியா கொண்டு வந்தாங்க. நாக்கு வாண்ட போகுது. மண்ண தரோமா இல்ல காலத்துல இப்படியே உட்கார்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க இஷ்டத்துக்கு தான் நாத்து எல்லாமே காப்பி ரெடிடா. குடுத்து தொலை. காப்பில அட. என்ன மாமி எடுத்துக்கோ. உட்கார்ந்தா கண்ணு இதே உருப்படியா பண்ணாலே நான் அத்தி மேல எடுத்துக்கோ. அவ சப்போர்ட் ஆடாதே. கும்பகோணம் மாமி 1 நம்பர் மாமி. ஐயோ எனக்கு வேண்டாமா உன்னோட காஃபி. ஏய் நல்லா இருக்கு. சரோ நீ குடியா தங்கம். அம்மா சொல்றல குடியா தங்கம். பாயசம்லாம் கலக்கல அதுல சாப்பிடு. நீ சாப்பிடுங்க. பாயசம் வேற உனக்கு கலக்கணும். போட்டோ எல்லாரும் அபிஷேக் எடுத்துக்கேடா. டிவி என்னடா அபிஷேக்? எடுத்துக்கிறேன் தி. இங்க பாரு பங்கஜம். அத்தை எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் என் மாட்டு பொண்ணுன்னு சொல்லுவேன். அம்மாவை முழுசா நம்பு, புரியுதா? நல்லா யோசிச்சு பாரு. யோசிக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கிறேன். இதை யோசிக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. பெரியவாள் சொன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும். காலகாலத்துல இன்னும் எத்தனை நாள் இருக்க போறோமோன்னு தெரியாது. நாங்க அதுக்குள்ள என்னோட பேரனுக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதோ இன்னும். சரி ஓகே, பண்ணலாம். அதனால வெளியில போய் எந்த பித்தளையும் தேடாம உள்ள இருக்க தங்கத்தை கொஞ்சம் நல்லா பாரு, புரியுறதா? சரி. நீ பாட்டியாவே எங்க அம்மா கொடு பாட்டியாவா? நீ அது வரைக்கும் இருக்கிறத பகவான் குடுப்பன கொடுத்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம்டா அம்பி. கண்டிப்பா வந்துடும், கவலைப்படாத. நீ பிரார்த்தனை பண்ணி மயூரநாத மாயவரத்துல கண்டிப்பா நடக்கும். சரி வாய் மூடு. சங்கவேல் மாட சந்தான கோபாலகிருஷ்ணாட நான் உள்ளர போயிட்டு கொஞ்சம் தேர்த்த மட்டும் குடிச்சிட்டு வரேன். கேட்டு குடிச்சிட்டு வா. அப்படியே அந்த பங்கஜிக்கிட்ட ஏதாவது மண்டையை நல்லா கழுவுற மாதிரி அதையும் கழுவி வச்சிரு. சரி பிரெக்னன்ட் பண்ணிக்கோ. அவளை கைவிடு. நீ வாய் மூடு கட்டாத. அம்புஜா என்ன பண்ணிட்டு இருக்க அம்புஜா? காபி போட்டு முடிச்சேன். நான் சொல்றது எல்லாமே தப்பா நினைச்சுக்காதே. எங்க அம்மா முன்னாடி அப்படி நான் பேசினேன். நான் உனக்கு எங்க ஆத்துக்காரர் உனக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணாரு, உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்த நெக்லஸ் நல்லா இருக்கா? சரி நான் ஊருந்து வரும்போது நான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். சரி அக்கா முன்னாடி உங்க அக்கா முன்னாடி வேண்டாம், நீ முன்னாடி இருந்து நான் கொடுக்கல. நீ போட்டுக்கோ அம்புஜா. அப்பா எவ்வளவு அழகா இருக்கு பாரு. பிடிச்சிருக்கு அவனுக்கு? நல்லா இருக்கு. கலரும் நல்லா இருக்கு. நீ தான் சொல்லணும் அம்புஜா உங்க அக்கா கிட்ட. சொல்றேன். நம்ம ரீத்தூர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் எவ்வளவு வரும் சொல்லு. எவ்வளவு வேணுமோ செய்யறாங்க. அதான் நீ தான் பாக்கணும். நான் சொல்றது தப்பா நினைச்சுக்க. அம்மா முன்னாடி நான் பேசுறேன், சரியா? சரி. என்ன இவ்வளவு நேரம் இல்ல கொஞ்சம் சும்மா பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க. அந்த கிளாஸ்ல வாங்கிக்கோ. என்னடா நீயாவது சொல்லு அம்புஜா உங்க அக்கா கிட்ட. உங்க பையன் அதுதான் சார் யோசிக்கிறேன்னு இருக்கால என் மாட்டு பொண்ணு. நல்ல முடிவா சொல்லுவா. நீ ஏன் கவலைப்படுற? அம்புஜா சொல்லுவா. பங்கஜம் நல்லா பாருங்கக்கா, நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சரோ எதுக்குடி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா? ஆரஞ்சு பையன்தானா, எனக்காக வாங்கிட்டு வந்தாரா? நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு. என் பொண்ணு நினைச்சா என் கண்ணே பற்றும். ஐயோ நல்லா இருக்குடா. இந்த மாதிரி பண்ணி உனக்கு என்ன வேணும் நான் மாமி செய்வேன். நல்லா இருக்கா மாமி? பாத்தீங்களா? உனக்கு என்னடிமா மகாலட்சுமி கடாட்சமா இருக்கே. நல்லா இரு அத்தி பேர் பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பங்கஜம் பார்த்தே பார்த்து ஆசீர்வாடுவார். உன் முகத்தை இப்ப எவ்வளவு பிரகாசம் தெரியுது தெரியுமா? அந்த மாதிரிதான் பாத்துக்கோ. இந்த மாதிரி என்னோட மகன் இன்னும் நிறைய செய்வா. அதனால நல்ல முடிவா பார்த்து சொல்லு. சரி ஓகேம்மா, நான் யோசிக்கிறேன். சரி இப்போ உள்ள போனா கொஞ்ச நேரம் பங்கஜத்துக்கு ஏதாவது gift வாங்கி கொடு.